ஒரு பசுமையான காட்டில் குட்டி பன்னி ஒன்று மகிழ்ச்சியாக ஓடியாடி விளையாடிக் கொண்டிருந்தது. அதன் நண்பர்களான முயல் மற்றும் குரங்குடன் தனது பறக்கும் கனவை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. முயல் சிரித்தது. பன்றிகள் பறக்க முடியாது. குரங்கு மரத்திலிருந்து குதித்து, முயல் சொல்வது சரி, உன்னால் எப்படி பறக்க முடியும்? குட்டிப்பன்னி சோகமாக இருந்தது. ஆனால் அதை கைவிடவில்லை. பறக்க வேண்டும் என்ற தனது கனவை நனவாக்க குட்டிப்பன்னி ஒரு உயரமான மலை உச்சித்துச் சென்று அங்கிருந்து குதித்தது. அந்த காற்றில் சுழன்று தரையில் விழுந்தது. அதன் முழங்கால்களில் சிராய்ப்புகள் ஏற்பட்டன. ஆனால் குட்டிப்பன்னி அழவில்லை. அது யோசித்தது, நான் பறக்க முடியாவிட்டாலும் நான் முயற்சி செய்தேன், அதுதான் முக்கியம். அது மீண்டும் மீண்டும் குதித்தது. ஆனால் அது ஒருபோதும் பறக்கவில்லை. இறுதியாக அது ஒரு மரத்தில் சாய்ந்து தூங்கிவிட்டது. பறக்க முடியாததால் குட்டிப்பன்னிக்கு சற்று மன வருத்தம் ஏற்பட்டது. அது சோர்வுடன் தனக்கு ஏன் பறக்க முடியவில்லை என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டது. அது தன் நண்பர்களை பார்த்தது. அவர்கள் அதை பார்த்து வருத்தத்துடன் உள்ளனர். குட்டிப்பன்னி ஒரு மரத்தின் அடியில் சாய்ந்து உட்கார்ந்தது. அதன் கண்களில் ஒரு கனவு ஒளிர்ந்தது. தனது இறகைகளை அசைத்து மீண்டும் ஒரு முறை வானத்தை அண்ணாந்து பார்த்தது. ஒரு நாள் நிச்சயம் பறப்பேன் என்று தனக்குள்ளேயே சபதம் எடுத்துக்கொண்டது. குட்டிப்பன்னியின் நிலைமையைக் கண்டு அந்த நண்பர்களுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. குட்டிப்பன்னிக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று முயல் கூறியது. குரங்கும் ஆமோதித்தது. அவர்கள் மூவரும் குட்டிப்பன்னிக்கு எப்படி உதவுவது என்று யோசிக்கத் தொடங்கினர். அவர்கள் ஒரு புதுமையான யோசனையுடன் குட்டிப்பன்னியை அணுகினர். அது பறக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்ததால் அதற்கு ஒரு பலூனை கட்டி அதை பறக்க வைத்தால் என்ன என்று யோசித்தனர். நண்பர்கள் ஒரு பெரிய பலூனை குட்டிப்பன்னிக்கு கட்டினார்கள். குட்டிப்பன்னி மிகவும் உற்சாகமாக இருந்தது. பலூனை பிடித்துக்கொண்டு அது மெதுவாக மேலே பறக்கத் தொடங்கியது. நான் பறக்கிறேன், நான் பறக்கிறேன் என்று குட்டிப்பன்னி மகிழ்ச்சியில் கூவிற்று. முயலும் குரங்கும் அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டன. குட்டிப்பன்னிக்கு சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த வானத்தில் பறந்து மேகங்களைத் தொட்டு பறவைகளுடன் பேசிக்கொண்டே சென்றது. அது ஒரு கனவுலகத்தில் இருப்பது போல உணர்ந்தது. குட்டிப்பன்னி தனது நண்பர்களுடன் சேர்ந்து பலூன்களின் உதவியுடன் வானத்தில் பறந்து கொண்டிருந்தார். அதன் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசிக்கிறது. முயலும் குரங்கும் கீழே இருந்து குட்டிப்பன்னியின் மகிழ்ச்சியைக் கண்டு ஆரவாரம் செய்கின்றன. இந்த படம் குட்டிப்பன்னியின் கனவு நனவாகியதையும் நண்பர்களின் அன்பும் ஆதரவும் அதற்கு காரணமாக அமைந்ததையும் வெளிப்படுத்துகிறது. இது கனவுகளை அடைவதற்கு விடாமுயற்சியும் நம்பிக்கையும் நண்பர்களின் ஆதரவும் எவ்வளவு முக்கியம் என்பதை காட்டுகிறது.